வணக்கம். ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு சங்கர சுப்பிரமணியத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாசி மாதம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பும், பின்னர் அந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் அப்படின்னு எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது மாசி 1ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதி 13ஆம் தேதி மாசி மாத பிறப்பு அன்னைக்கு நமக்கு பின்னிரவு, அதாவது விடியற் காலை அந்த 1:30 மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, 1:30 மணிலேருந்து காலை 10:30 மணிக்குள்ளே விஷ்ணு பகவானை நம்ம வழிபடுறதுனால அந்த நேரத்தில் நம்ம வழிபடும்போது நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது நமக்கு. மேற்படி செல்வ வளமும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவும் உண்டு. விஷ்ணு பகவானை துளசி மாலை அணிவித்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம். பெருமாள் விஷ்ணு துளசி மாலை அணிவித்து அந்த விடியற் காலை 1:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள், காலைல 10:30 மணிக்குள்ளே நம்ம வணங்கிட்டு வரும்போது நமக்கு உண்டான செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் நிலவும், இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது இத்தனை வருடத்தில் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்திருப்பீங்க அப்படின்னா, அன்றைய தினத்துக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்ற அந்த தினத்தில் நம்ம விஷ்ணுவை வழிபடும்போது எத்தனை ஏகாதசி, பல ஏகாதசிகள் விரதம் இருந்ததுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மாசி மாதத்திலேயே சிவராத்திரி, மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம். மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை, அந்த சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த ஒரு தினமாக நம்ம அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், மகா சிவராத்திரியை. அடுத்து மாசி மகம், அம்பிகை ஜனித்த நாளாக அந்த மாசி மகத்தை நம்ம வணங்கிக்கிட்டு வரோம். அம்பிகைக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த நாள். அந்த நாளில் தான் நமக்கு இந்த நீராட்டெல்லாம் செய்வாங்க. கடலில் போய் குளிச்சுட்டு வர்றது, இந்த மாதத்தில் அதெல்லாம் செய்யும்போது கடலில் குளிக்கிறது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியத்தையே தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இருக்குது. இந்த மாசி மாதத்தில் பெண்கள், திருமணமான பெண்கள் தாலி பிரித்து கோத்தாங்க அப்படின்னா அவ்வளோ விசேஷம். அடுத்தது இந்த பூணூல் அணிவிக்கும் இதுவும் சொல்லுவாங்க. மாசி பூணல் பாசி படியாதுன்னு சொல்லுவோம். மாசி மாதம் பூணல் அணிஞ்சால் அவ்வளோ விசேஷமாக கருதுவாங்க. புதுசாக பூணல் போடுறாங்க அப்படின்னா, யஜ்ஞோபவிதாரணம் செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு மாசி மாதத்தை மேக்ஸிமம் ஆட்கள் மாசி மாதம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புனித நீராடுதல், விரதங்கள், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நம்ம பண்ண இந்த மாதத்தில், இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆன்மீகத்துக்கும் தெய்வ வழிபாடுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். இனி வரப்போவது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை என்னன்னு நம்ம பார்ப்போம். வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம், மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தொழில் விருத்தி அடைய வாய்ப்புகள் உண்டு. அதாவது எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையுதுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும், கணிசமான வருமானம் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையுங்க. ஏன்னா இப்போ அஷ்டம சனி முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லைங்களா. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். அது தானாகவே மறையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தானாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். கோபதாபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையும். வெளிநாட்டுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லை வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வெளிநாட்டு யோகமும் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையுங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவும் சொல்கிறது தான், இந்த
வெளிநாடு வேலைகளுக்கோ இல்லை பொதுவாக வேலைகள் தேடுறீங்க அப்படின்னாலும் நேர்மையான முறையிலேயே போங்க. அரசாங்க வேலைகளுக்காக நம்பி காசு கொடுத்து ஏமாறுவதெல்லாம் வேண்டாம். நேர்மையான முறையில் வேலையை தேடுங்க. நேர்மையான முறையில் நல்ல வேலையில் போய் உட்காந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்குங்க. எது ஒன்றுமே நீங்கள் வளர்பிறை சந்திரன் உள்ள காலகட்டத்தில் வளர்பிறையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கொடுக்குங்க. அம்மன் வழிபாடுன்றது உங்கள் வெற்றிக்கு நல்ல ஒரு உறுதுணையாக வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய பெயருக்கு எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் நற்பெயரை வாங்கி கொடுக்கக்கூடிய உங்களுடைய மேலதிகாரிகளிடம் உங்களுடைய நல்பெயர் வரத்துக்கு உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும். உங்கள் மேலதிகாரிங்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறதுன்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. சக ஊழியர்களுடனும் மேலதிகாரிகளும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வீட்டில் கணவன் மனைவிக்குடியே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு திகழக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாகவே இருக்க வேண்டிய ஒரு நல்ல மாதம் நல்ல மாதம்தான். ஆனால் இந்த அஷ்டம சனி உங்களை விட்டு வெளில போகும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகெலும்பு, கால் முட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கணுமோ அந்த மருத்துவரின் பரிந்துரைப்படி எடுக்க வேண்டிய மருந்துகளை வேலைக்கு எடுக்கிறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. கடின உழைப்பு, உங்களுக்கு வேலை போல கூடும். அதில் நான் சாப்பிட மறந்துட்டேன், டேப்லெட் போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உடம்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம். காதலில் கவனம் தேவைங்க. உங்களுடைய தேவையில்லாத வாக்குவாதங்களால் காதலில் சலசலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. காதலில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு அவர்களுடைய கடின உழைப்பின் பலனாக நல்ல ஒரு வெற்றிக்கனியை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. கடின உழைப்பு தான் உங்களை ஒரு நற்பாதைக்கு கொண்டு போகும். அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றியும் உங்களுக்கு பறித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம். மனசு எதையாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே புதைச்சி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பீங்க. ஒர்க் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கும், வீட்டோட ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்கும். யாருக்கிட்டையாவது பிளாஸ்ட் அவுட் ஆகிறது பெஸ்ட்டு. யார்கிட்டையாவது ஒருத்தவங்ககிட்ட சொல்லி உங்களுடைய மன கஷ்டங்களை சொல்லி உங்கள் மனதை லேசாக படுத்திக்கிறது உங்களுடைய கையில் தாங்க இருக்குது. உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கிட்டு உங்களுடைய மைண்டையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கங்க, ஃப்ரீயாக வச்சுக்கங்க. லைஃப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமையும். கடகராசிக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் சிவன் வழிபாடு, சனிக்கிழமைகளிலும் திங்கட்கிழமைகளிலும் சிவன் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை அவர் வழிவகுத்து கொடுப்பாருங்க. எல்லாம் வல்ல சிவன் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையையும் வழிவகுத்து கொடுக்க இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நற்துணையாகவே அமையும். வாழ்த்துக்கள்.